மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு எனது மன்மத வணக்கங்கள். மன்மத வணக்கங்கள். ஆடி போயிட்டார் மனுஷன். நம்ம பேசுறது அவையில இடம்பெறதோ இல்லையோ, நம்ம பேசுறது லைவா பாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் இதை வாட்ச் பண்றதுனால நம்ம எப்படி பேசணும்? மரிய வில்சன். ஆமா. அவர் வந்து லண்டன்ல பிறந்தவர். தமிழ்நாடு கிடையாது. 40,040,12 40,040,12 தமிழ் தாய் ஓடி புடிச்சு. இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி அசம்பிளி இவங்க எல்லாம் தமிழ் பேசும்போது தமிழ் தாய் ஓடிச்சு தமிழ்நாட்டுக்கு. அது இங்கிலீஷாவது ஒழுங்கா பேசுவதான் கேட்டா அதுவும் தகராறு தான். இங்கிலீஷே தகராறு தான். பைனான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன், நான் இங்கிலீஷ் தான் படிச்சுக்கிறேன், இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், நான் பைபிள் படிச்சவன், நான் கிறிஸ்டியானிட்டி படிச்சவன். There is lot of grammatical mistake in finance minister Maria Wilson English. There is a lot of grammatical mistake. Maria Wilson English is a worst nasty English. ரவுடித்தனமா மைக் அப்படி அடிச்சுட்டு நான் அப்படி என்ன நான் மாத்திக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பா, நீ யார் கேட்கறதுனா அப்ப நீ பாண்டிச்சேரியில தூந்து உங்க அண்ணனை உருட்டு கட்டியால் அடிச்ச. முடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு முடியாத்தம் குமரன் ஆகிய நான் எனது மன்மத வணக்கங்கள். மன்மத வணக்கங்கள். அனைவருக்கும் எனது மன்மத வணக்கங்கள். நாடாயவன் முடியாத்தம் குமரன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள்னு சொல்றதுக்கு பதிலா மன்மத வணக்கங்கள்னு சொல்றானே. என்ன பார்ட்டி ஏதாவது வேற மாதிரி மூட்லுக்கு தான் நினைச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அசம்பிளில ஒரு எம்எல்ஏ அப்படி பேசினாங்க கன்னி பேச்சுல. நம்ம கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி சந்தோஷ், டிவிக்கு எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ். பேரு பாரு கனிமொழி. கனிமொழினாலே எங்க அக்கா கனிமொழி, கவிஞர் கனிமொழி, நற்றமிழ் அருவி. கனிமொழினாலே நற்றமிழ் அருவி, தமிழ் கடல். இடந்திறந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல் தமிழ் நாட்டியமாடும் நாவிலே கனிமொழி என்றால். அந்த கனிமொழி பெயர் கொண்டவர் கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ். அவங்க சபாநாயகரை பார்த்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு எனது மன்மத வணக்கங்கள். மன்மத வணக்கங்கள். ஆடி போயிட்டார் மனுஷன். மனுஷன் ஆடி போயிட்டார். நம்ம மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரன் ஆடி போயிட்டார். எப்படி அவருக்கு 70 வயசு ஆகும்? பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தேர்தல் அளவுக்கு பரவாயில்ல. அசம்பிளி நல்லா தான் நடத்துறார், அவை நல்லா தான் நடத்துறார். ஏதோ என் பார்வைக்கு இது வரைக்கும் பார்ப்போம், போக போக பார்ப்போம் வருங்காலங்களில். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர், அம்மையார் செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்தவர். அப்புறமா அண்ணா ஓபிஎஸ் கூட இருந்தார். அப்புறம் அவங்க பையன் டிவிகேல சேர்ந்தாரு, இவரும் டிவிகேல சேர்ந்து எம்எல்ஏ ஆகி இப்போ ஒரு நல்ல பொசிஷன் சபாநாயகரா இருக்கிறார். 70 வயசு மேல ஆகும். பேரம்பேச்செல்லாம் எடுத்து பேரம்பேச்சு கூட பேச்சு எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். 70 வயசு மேலதான். அவரை பார்த்து திடீர்னு மன்மத வணக்கம்னு ஒண்ணு வீட்டுல குழப்பம் வருமா வராதா? ஏன்னா அது மனமார்ந்த வணக்கத்தை அந்த எம்எல்ஏ சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, கனிமொழி சந்தோஷ் மன்மத வணக்கம்ட்டாங்க. இந்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டினா அவங்களுக்கு கோபம். ஒரு பெண்ணை வந்து நீங்க கேவலப்படுத்துறீங்களா? இந்த தவறை நம்ம சுட்டி காட்டுறோம் பாரு சார், இது அவங்களுக்கு கோபம் வருதுங்க. அப்போ ஒரு பெண்ணை வந்து நீங்க தவறாக சித்தரிக்கிறீங்களா? ஒரு பெண்ணை கிண்டல் பண்றீங்களா? உருவ கேலி பண்றீங்களா? அது மன்மத வணக்கம் இல்லம்மா, அது மனமார்ந்த வணக்கம். நம்ம திருத்தணும்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கோபம் வருது. நீங்க வேற லைவா எல்லாத்தையுமே இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. இன்னைக்கு லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. முன்னால அப்படின்னு தெரிஞ்சா அவை குறிப்புல இருந்து நீக்கிறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அவை குறிப்புல இருந்து நீக்கிட்ட பிறகு எது சபாநாயகரால் எது பர்மிஷன், எதை வந்து காட்ட முடியுமோ அதை மட்டும் தான் டிவி கொடுப்பாங்க. பத்திரிகை உள்ள ஒரு பத்திரிகையாளர்கள் கூட அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகளை பத்திரிகையில வராது. இப்ப அப்படி கிடையாது. ஒரு மீட்டிங் நடந்தா எப்படி லைவா போகுது, அந்த மாதிரி அசம்பிளி இன்னைக்கு லைவா போகுது. ஒருத்தர் அவையில இடம்பெறாத ஒரு வார்த்தை போட்டாருன்னு வச்சுங்க, அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், திமுக எதிர்கட்சியா இருக்கட்டும், ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டு யூஸ் பண்ணிட்டா அது அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க அன்பார்லிமெண்டரி வேர்டு யூஸ் பண்ணி எதிர்கட்சி ஆளுங்கட்சி பேசுறதோ, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசுறதோ மக்கள் பாத்துறாங்க. இல்ல இது அவை குறிப்புல தான் நான் நீக்கிறேன்னு சபாநாயகர் நீக்கிறாரு பாருங்க, அதையும் மக்கள் பாத்துறாங்க. எப்படியோ மக்கள் பாத்துறாங்க நம்ம என்ன பேசுறோமோ, நம்ம பேசுறது அவையில இடம்பெறதோ இல்லையோ, நம்ம பேசுறது லைவா பாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் இதை வாட்ச் பண்றதுனால நம்ம எப்படி பேசணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த நிதி அமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காரு மரிய வில்சன். ஆமா, அவர் வந்து லண்டன்ல பிறந்தவர், தமிழ்நாடு கிடையாது. அவர் லண்டன்காரர். அப்ப இங்கிலீஷ்காரங்க வந்து போயிட்ட பிறகு கொஞ்சம் பேர் இங்க நின்ட்டாங்க, கொஞ்சம் பேர் அவங்களுக்கு வாரிசு உருவாச்சு, அவங்களை ஆங்கிலோ இந்தியன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஒரு ஆங்கிலோ இந்தியன். இவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ், மூதாதிகள்லாம் லண்டன். ஆமா, மிஸ்டர் மரிய வில்சன். He born and brought up in London. Yes. School life in London. He studied in London, Cambridge University. His mother tongue is English. Yeah. He brought up in London. His all style is in a London style because he's a foreigner. He's in a London. He's in a citizenship of London. So I don't know to speak Tamil and all. According to him, Tamil is a last day language. Yes, because he's an English, only English. Only English. Our English மட்டும் தான் தெரியும். அவருக்கு வேறலாம் தெரியாது. ஏன்னா அவர் லண்டன்காரர். என்னது? படிக்கிறார். 40,040,12 40,040,12 தமிழ் தாய் ஓடி புடிச்சு. இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி அசம்பிளி இவங்க எல்லாம் தமிழ் பேசும்போது தமிழ் தாய் ஓடிச்சு தமிழ்நாட்டு. ஏன்னா இப்படி கொலை பண்றீங்க? அது இங்கிலீஷாவது ஒழுங்கா பேசுவதான் கேட்டா அதுவும் தகராறு தான். இங்கிலீஷே தகராறு தான். பைனான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன், நான் இங்கிலீஷ் தான் படிச்சுக்கிறேன், இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், நான் பைபிள் படிச்சவன், நான் கிறிஸ்டியானிட்டி படிச்சவன், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், என்ன நான் மாத்திக்க முடியாது, என்ன திருத்தத்துக்கு நீ யாருன்ற? இங்கிலீஷே தகராறாங்க. நான் குடியாத்த குமார் யாருன்னு கேட்டா நான் ஒரு சாதாரண 10th டிஸ்கண்டினியூ பண்ணுவேன். எக்ஸாம் எழுதும் போது பெங்களூர்ல 10th வரைக்கும் படிச்சேன். ஃபர்ஸ்ட் எல்கேஜி, யூகேஜி, ப்ரிப்பரேட்டரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th வரைக்கும் படிச்சுட்டு 10th எக்ஸாம் எழுதும் போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். we migrated for தமிழ்நாடு from பெங்களூர். நாங்க பேங்கா குடியாத்தங்காரு, எங்க அப்பா அம்மா அங்க போனாங்க, இங்க வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட மரிய வில்சனுக்கு தெரியாது. மிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன், first of all, even your English is also worst English. Your English is not a good English. No, your English is not a good English. The pronunciation is not good. Your way of spoken English, your spoken English, it's not good. There is a lot of grammatical mistakes in your English. Not only in Tamil, there is a lot of grammatical mistakes in your Tamil. Your pronunciation is not good. But your English is worse than your Tamil. There is no stylish in your English. First of all, your English is very, very worse than Butler English, man. Nasty English. Your English is nasty English. அப்படி இருந்தா எப்படி எனக்கு சொல்றேன்? நீங்க ஆங்கிலம் மட்டும் தான் தெரியும். ஆங்கிலமே தப்பு. இததான் தட்டி கேட்டார். யாருன்னு கேட்டா நம்ம கடைநல்லூருடைய எம்எல்ஏ ராஜேந்திரன் கேட்டார். கடைநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் என்ன கேட்டாரு? நிதி அமைச்சர் எனக்கு வேண்டியவர் தான், அவர் அங்க ஒரு மாப்பிள்ளை தான் சொன்னார். அவருடைய தமிழ் உச்சரிப்புல நிறைய இலக்கிய பிழைகள் இருக்கிறது. அவர் ஆங்கிலம் நல்லா பேசுறாருன்னா அவரு சொல்றாரு ஆங்கிலமே ஒரு 10th டிஸ்கண்டினியூ பண்ணுவோம் பெங்களூர். நான் சொல்றேன் there is lot of grammatical mistake in finance minister Maria Wilson English. There is a lot of grammatical mistake. His English is a worst nasty English. Maria Wilson English is a worst nasty English. அங்க ஆங்கிலமே தகராறு தான். அவர் என்ன சொன்னாரு? ராஜேந்திரன், உன் தமிழ்ல நிறைய இலக்கிய பிழைகள் இருக்குப்பா, நீ ஒரு நிதி அமைச்சரு, அதனால உன் தமிழை நீ கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பை கொஞ்சம் கத்துக்கோ, இலக்கிய பிழைகள் இல்லாம நீ பேசு. இப்போ நான் பெங்களூர்ல பிறந்தவன், பெங்களூர்ல எப்படி தமிழ் பேசுவான்? நான் 91, 92ல தமிழ்நாடு ரொம்ப சின்ன பையன், திமுக மேடையில பேசணும்னு ஆசை. இந்த தமிழ் வச்சு நம்ம பேச முடியாது, கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான். குடியாத்துல பொன்முடி டுட்டோரியல் காலேஜில் சேர்ந்து தமிழாசான் ஐயா புலவர் பொன்முடி அவர் தான் எனக்கு தமிழ் கத்து கொடுத்தாரு. ஒரு மாசத்துல தமிழ் எழுதப்படி கத்துக்கினா பேச நல்ல உச்சரிப்பு வந்துச்சு. பேசி 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 கலைஞருடைய பேச்சுக்களை கேட்டு முரசொலி படிச்சு திமுக மேடையில பேசுறதுக்கு நான் என்ன தயார் பண்ணிக்கிறேன். ஐ ப்ரிப்பேர்ட் மீ. நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கினேன் மேடையில பேசுறதுக்கு. நீ அசம்பிளில நீ ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி தட்டு தடமாறு நான் படிக்கிறதுக்கு? சரி, அது தப்பு இல்லை, புதுசு, நம்ம கத்துக்கலாம். வீட்டுல சும்மா இருக்கும்போது உட்காந்து படிச்சுட்டு இருந்தா வந்துடும். அது ஒரு 10 நாள் தொடர்ந்து தமிழ் புத்தகங்கள் எதனா பேப்பர் எதனா படிச்சு இருந்தா வந்துடும். நான் புதுசுங்க, நான் வர வர என்ன சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ ஒரு பெருந்தன்மையான மனுஷன், நீ ஒரு வளர்ற தலைவன் எடுத்துக்கலாம்.
நீ யார் என்ன அதிகாரம் பண்றது? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நான் அப்படிதான் பேசுவேன். நான் பைபிள் படிச்சவன், நான் கிறிஸ்டியானிட்டி, நான் அப்படிதான் பேசுவேன். நீ யார் என்ன கேட்கறது? என்னெல்லாம் நான் மாத்திக்க முடியாதுன்னு அப்படியே கோபமா பேசி ரவுடி மாதிரி அந்த மைக் எப்படியா இருந்தாலும் அடிச்சா பாத்துக்கலாம். படார்னு அந்த மைக் இப்படி நிக்கும். இப்படி இப்படி எப்படி வேணாலும் வளைச்சுக்கலாம். அந்த மைக் அப்படி படார்னு அடிச்சு கோபமா உட்காடுறேன். சபாநாயகர் ஜேசடி பிரபாகரன் சமாதானப்படுத்தார். உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் யாரு? மாண்புமிகு எங்கள் எதிர்க்கட்சியினுடைய கொறடா, எங்கள் கழகத்தினுடைய முன்னணி தலைவர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள், அரணை மாநகரத்தில் அரணையாளர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். இல்ல இல்ல அது விடுங்க, பரவாயில்ல, அது அப்படிதான். எங்க பக்கம்லாம் வடார்காடு தென்னாடு பார்த்தீங்கன்னா 85 88 சொல்லுவாங்க. இப்ப சொல்ல புத்தி ஆனந்தன் 85 88 இட்டுன்னு வந்து இட்டுன்னு போக முடியல, ஏஞ்சிக்கவா. அது நான் புஷி ஆனந்தனை குறை சொல்ல. அது அவருடைய பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் தமிழ் ஸ்லாங் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நான் ஏவா வேலு சொன்னாரு, வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கு போறான்னு வாங்கினாங்க. ஆமா, எங்க பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பூர் வாணிப்படி பக்கம் இஸ்லாமியர் எல்லாம் இந்த பஸ் போய்ச்சான்றது பஸ் பூச்சான்னுவாங்க. இவங்க இருக்கிறானான்றதுக்கு இங்க கீரானான்னுவாங்க. சாப்பிட்டுட்டான் அவனை துண்டானான்னுவாங்க. அவனை கூட்டுவான அவனை இட்டான்னுவாங்க. இது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வட சென்னை தென் சென்னை மாவட்டத்துக்கே தமிழ் டிஃபரன்ஸ் வரும். அதான் ஏவாவில் இன்னைக்கு அசம்பிளி ரெக்கார்ட் பண்ணார். சோ இது தப்பு இல்ல, நம்மள திருத்திக்கலாம். நான் தான் சொல்றேன், ஒரு மேடையில பேசுறதுக்கு நான் என்ன திருத்திக்கினேன் என்னுடைய 18 வயசுல. இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது. என் 18 வயசுல நான் மேடையில பேசுறதுக்கு என்ன திருத்திக்கினேன். ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்தேன். குடியாத்த பொன்முடி டுட்டோரியல் காலேஜ் ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆசான், திருவள்ளூர் மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியர் இருந்த ஒரு ஈக்க பொன்முடி ராமசாமி, அவர் தான் எனக்கு தமிழ் கத்து கொடுத்தாரு. நான் என் கட்சி மேடையில பேசுறதுக்கு நான் பயிற்சி எடுத்தேன். சின்ன பொடி பையனா இருக்கும்போது. இன்னைக்கு நீ ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போது வை யூ ஷுட் நாட் ப்ரிப்பேர்? உன்னை நீயே ஏன் ப்ரிப்பேர் பண்ண கூடாது? உன்னை நீயே ஏன் கரெக்ட் பண்ணி கூடாது? உன்னை நீயே ஏன் செதுக்க கூடாது? நீ உனக்கு ஒரு சேப்பை கொண்டு வா. அடுத்த நிதிநிலை அறிக்கையில பேசும்போதோ அந்த மரிய வில்சனா இந்த மரிய வில்சன், அடுத்த அசம்பிளியில பேசும்போது அந்த மரிய வில்சனா இந்த மரிய வில்சன், நான் அப்படிதான் இருப்பேன். என்னெல்லாம் மாத்திக்க முடியாது. நீ யார் என்ன கேட்கறதுக்குன்னு படால மைக்ல முடிச்சா. நான் கிறிஸ்டியானிட்டி, என்ன கிறிஸ்துவ மதம் நீ வந்து கேவலப்படுத்தாத. ரொம்ப அமைதியான மதம் கிறிஸ்துவ மதம், அமைதியான மதம். சர்ச்சுக்குள்ள போய் அங்க ஒரு ஃபாதரியார் ஜபம் பண்ண போது அந்த இயேசு பாட்டு, மேரி அம்மா பாட்டு, இயேசு பாட்டு எல்லாம் பாடும்போது பியானோ வாசிப்பாங்க. அந்த சர்ச்சு பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா பிஷப் பாட்டன் ஸ்கூல்ல படிச்சவன், 10th வரைக்கும் படிச்சேன். எக்ஸாம் எழுதல. பிஷப் பாட்டன் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சவன், கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ல படிச்சவன். ரொம்ப ஒரு அமைதியான மதம் கிறிஸ்துவ மதம். எல்லா மதமும் நல்ல மதம் தான், கிறிஸ்துவ மதம் ரொம்ப அமைதியான மதம். நான் கிறிஸ்டியன் பேசினேன், அதுக்கு சொல்ல வந்தேன். நான் தாழ்ந்து கடந்த சமுதாயத்திற்கு, எங்கள் இந்து மதத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்ந்து கடந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்த சமுதாயம் கிறிஸ்துவ மதம். எங்க பட்டியலினத்தின் மக்கள் சொன்னாலே ஏன் ஜாதியில இருக்கிற ஏன் இந்து மதத்தினுடைய பூணூல் போட்ட ஐயரு, என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு எனக்கு கிட்ட சேர்க்க மாட்டான். அவன் இருக்கிற தெருவில் நான் நடக்கூடாது, என்னை ஒதுக்கி வச்சான். ஏன் சாமி என்னால கும்பிட முடியல, என் கோயிலுக்குள்ள போக முடியல. தெருவுல உற்சவமூர்த்தி வருது, தேர் வந்தா கூட என்னால தெருவுல நின்று சாமி கும்பிட முடியல, நான் போய் ஒதுங்கி நிக்கணும். என்ன தீண்டத்தகாதவன் தான். என் மதத்துல ஏன் ஜாதிகாரன், என் மதம் ஐயரு. ஆனா கிறிஸ்துவ மதம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. இந்து மதத்தில் அதுதான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார் நாளைய தமிழகம் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். அந்த சனாதனத்தை ஒழிப்பேன். அந்த மாதிரி தாழ்ந்து கருது எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது கிறிஸ்துவ மதம். எந்த ஐயர் எங்களை ஒதுக்குனானோ, பாதிரியாரும் ஐயரு தான். வெள்ளஞ்சொலிமா சிலுவையோட கையில பைபிளோட எங்க வீட்டுக்குள்ள வந்த ஆமென். ஏசு கிறிஸ்தர் இருக்கிறார், கர்த்தரோட ரட்சிப்பார், வான் கூப்பிட்டார். என் மதம் என்ன கிட்ட சேர்க்கல, என் ஐயர் என்ன துரத்துறான். ஆனா கிறிஸ்துவ மதமே என் வீட்டுக்கு வந்துருச்சு, ஐயர் என் வீட்டுக்கு வந்துட்டான்னு எல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்கு போனான். சோ அப்படி உயர்ந்த மதம் கிறிஸ்துவ மதம். எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னார் கர்த்தர். பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு. அந்த மதத்துல போது நான் கிறிஸ்துவ மதம் நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இதுதான் கிறிஸ்துவ மதம் சொல்லி கொடுத்தனா இந்த ரவுடித்தனமா மைக் அப்படி அடிச்சுட்டு நான் அப்படி என்ன நான் மாத்திக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பா. நீ யார் கேட்கறதுனா அப்ப நீ பாண்டிச்சேரியில தூந்து உங்க அண்ணனை உருட்டு கட்டியால் அடிச்ச. இந்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவங்க அண்ணனை குடும்பத்தக்காரர்ல உருட்டு கட்டியால சுத்தி அடிச்ச. அந்த வீட்டுல இருக்கிற உங்க அண்ணையோ உங்க அண்ணன் பசங்களோ யாரும் கத்துறாங்க, குழந்தைகள்லாம் கத்துது. உருட்டு கட்டியால பரட்டி அடிச்ச. உனக்கு வந்து வாரண்ட் போட்டாங்க, பாண்டிச்சேரி கோர்ட்ல ஒரு வாரண்ட் போட்டாங்க. உருட்டு கட்டியால அடிச்ச. அப்ப சொல்றியா நான் கிறிஸ்துவ மதம், நான் என்ன மாத்திக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். எங்க அண்ணன் எப்படி உருட்டு கட்டையால் அடிச்சோம் அந்த மாதிரி அசம்பிளில யாரும் எழுத்து கேள்வி கேட்டா உருட்டு கட்டையால் அடிப்பண்ண உருட்டு கட்டையத்தான் ரவுடி மாதிரி ஓடுவியா எல்லாரையும் தொலைக்கிறேன் அசம்பிளிக்குள்ள?
இதை பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. கிறிஸ்டின் ஏன் பயன்படுத்துற ஒரு நல்ல மதத்தை? எல்லா மதம் நல்ல மதம் தான். பகவத்கீதையும் நல்லதையா சொல்லுது, குரானும் நல்லதையா சொல்லுது, பைபிளும் நல்லதையா சொல்லுது. அதெல்லாம் கடைபிடிச்சா நாங்க தான் என் கடவுள், நம்ம தான் என் கடவுள். நான் பைபிள் படிச்சுக்கிறேன், கிறிஸ்டியானிட்டி படிச்சுக்கிறவன் எனக்கு நீ புத்தி புத்தி சொல்லாதன்னா இன்னொரு முறை கிறிஸ்டியானிட்டி பேர் சொல்லாத. நீ உன்னை திருத்திக்கோ. நான் இப்படிதான் இருக்கணும். இங்கிலீஷ் இங்கிலீஷ் புடுங்கி நட்டாரு ஒரு இங்கிலீஷ், பட்லர் இங்கிலீஷ். இன்னும் அசம்பிளி நடந்தனே இருக்குது, பார்க்கலாம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மன்மத வணக்கங்கள், எனது மன்மத நன்றிகள். வணக்கம். குடியாத்தம் குமரன்.